ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் சமைச்சிட்ருக்கேன். என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சமைச்சிட்ருக்கேன்னா பாருங்கள், சுண்டக்காய் புளிக்குழம்பு தாளிச்சு விட்ருக்கேன். சாதம் வச்சுருக்கேன். இந்த பக்கமாக ரசம் இருக்குது. நேற்று வச்ச ரசமே அப்படியே இருக்குது. தயிர் ஊற்றி வச்சுருக்கேன், அது இருக்குது. இப்போ நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு ரெடி பண்ணுறோம். பாருங்கள், இதில் தூளுப்பு கொஞ்சம், சோடா மாவு கொஞ்சம், மிளகாய், பெருங்காயம், சீரகம் 3 போட்டு மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன். இதில் இப்போ அரிசி மாவும் கடல மாவும் போட்டு கலக்கலாம். இருங்க பாருங்கள், கடல மாவு போட்டேன், கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். உங்களுக்கு இது ஒரு டிப்ஸ் தான். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போட தேவையில்லை. நம்ம மிளகாவும், காஞ்ச மிளகாவும், பெருங்காயம், சீரகம் கொஞ்சம் போட்டு மிக்சியில் அடித்து போட்டு பஜ்ஜி போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? இருங்க, நம்ம ரெடி பண்ணிடலாம் பஜ்ஜிக்கு. அவ்வளோதான். இதில் தண்ணி ஊற்றி கலந்துட போகிறோம். எல்லாம் போட்டாச்சு. உப்பு, சோடா மாவு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், சீரகம், கடல மாவு, அரிசி மாவு, அவ்வளோதான். அப்படி போட்டு பஜ்ஜி சுட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் போடாதீங்க, இப்படி போட்டு பாருங்கள். இருங்க, இங்கே பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். கலரும் எந்த கலரும் சேர்க்க கிடையாது. மிளகாத்தூள் போட்டால் தான் நம்மளுக்கு ரெட் டிஷ்ஷாக வரும். இப்படி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதத்தில் கலந்துக்கோங்க. பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் எங்கள் பையன் சாப்பிடுவார். வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்காது அவருக்கு, அதனால் உருளைக்கிழங்கு தான் போட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு துருவினேன். ஒவ்வொன்றா போட மாட்டேன் நான், 2 சேர்த்து போட்டுருவேன். இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நிறைய வந்துடும், சாப்பிட முடியாது. அதனால் 2 இப்படி சேர்த்து போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சுண்டக்காய் குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான். இறக்கும் போது ஒரு துண்டு வெல்லம் போட்டு இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும் குழம்பு. 3 நாள் வச்சா கூட அப்படியே தேன் மாதிரி இருக்கும். பழசாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எதுவும் கொதிச்சிடுச்சுன்னா இறக்கிட்டு பஜ்ஜி போட்டுடலாமா? பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி பாருங்கள், கலர் பார்த்திங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ரெட் கலராக இல்லாமல் ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்குது. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.